இந்த வேளையில ஏசாயா 60 அதிகாரம் 16 நானே வசத்தை வாசிடுறேன். ஏசாயா 60:16 கடைசி பகுதி. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்ளுவாய். யாக்கோபின் வல்லவர், ஐசாயா 60:16. யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர், தி மைட்டி ஒன் ஆஃப் ஜேக்கப். இன்னொரு பிரசங்கத்தோட தலைப்பு தி மைட்டி ஒன் ஆஃப் இஸ்ரேல் ஆர் மைட்டி ஒன் ஆஃப் ஜேக்கப். யாக்கோபின் வல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நம்ம இந்த உலகத்துல எவ்வளோ காரியத்தை நினைச்சு கஷ்டப்படுறோம். ஆனா நம்மளை ஆராதிக்கிற தேவன் யாருன்னு நமக்கு தெரியாம இருக்கு. நம்ம ஆராதிக்கிற தேவன் யாக்கோபின் வல்லவர். இந்த யாக்கோபின் வல்லவர்னா அந்த ஆசீர்வாதம் யாக்கோபு ஒருத்தரை மட்டும் சேரல, இல்லைன்னா அந்த இஸ்ரவேலரை மட்டும் சேரல. நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி இஸ்ரவேலர் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியினால அவங்கள அந்த இரத்தத்தினால மீட்கப்பட்டாங்களோ, அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நாம் எல்லாரும் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசுவாசிகள் எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நாம் எல்லாரும் ஆவிக்குள்ள இஸ்ரவேலா இருக்கோம். அப்ப அந்த யாக்கோபின் வல்லவர் என்னென்னலாம் செய்வாரோ அந்த எல்லா ஆசீர்வாதமும் நமக்கும் சொந்தமா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பாயிண்ட் பேசணும்னு நினைச்சேன். ஆனால் எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தமான செய்தி, யாக்கோபின் வல்லவர், தி மைட்டி ஒன் ஆஃப் ஜேக்கப். இன்னும் எல்லாரும் தூங்காம ஜெபத்தோட கவனிங்க. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு அப்படியே நிறைவேற்றுவார். இந்த யாக்கோபின் வல்லவர் நமக்கு என்னென்னலாம் காரியத்தை செய்ய முடியும்? இந்த யாக்கோபின் வல்லவர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என்னென்னலாம் செய்ய முடியுன்றத இன்னைக்கு சுருக்கமா ஒரு 3 பாயிண்ட சொல்ல போறேன். பாருங்க, இந்த யாக்கோபின் வல்லவர் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை செய்ய போறான்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மத்தேயு 3 அதிகாரம் 9 மேத்யூ சாப்டர் 3 verse 9. நானே வாசிக்கிறேன். மத்தேயு 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, வல்லவராயிருக்கிறார். அப்ப யாக்கோபின் தேவன் வல்லவர், தி மைட்டி ஒன் ஆஃப் ஜேக்கப். இப்ப பாருங்க, இதோட வசனத்தோட பின்னணியை பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் இதை சொல்றாரு. யூதேயாவில் அவரு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நிறைய கூட்டம் வந்திருக்கு. அதுல மெஜாரிட்டியான கூட்டம் யூதர்ல யாருன்னா பரிசேயர், சதுசேயர். அந்த கூட்டம் வந்திருக்கு. நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த பரிசேயரையும் சதுசேயர் கூட்டத்தை பார்த்து இந்த யோவான் ஸ்நானன் சொல்ற காரியம் என்ன சொல்றார்? தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். அப்ப எதனால இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வழி காட்டினவன் யார் அப்படின்லாம் சொல்றாரு. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு ஞானஸ்தானம் எடுக்க அவங்க வந்ததே பெருசு. அப்ப ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் எடுக்க வந்தவங்களை நல்லா அப்ரிஷியேட் பண்ணாம இந்த மாதிரி வார்த்தை யோவான் ஸ்நானன் சொல்றாரு. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களா எழுச்சிடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களா எழுச்சிடுங்க. மேல 5 பேர். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிற பிற 5 பேர். உங்களை நான் பார்த்து இந்த மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? ஆனா யோவான் ஸ்நானன் பாருங்க எப்படி சொல்றாரு. உட்காருங்க. இந்த யோவான் ஸ்நானன் ஏன் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, இந்த பேக்ரவுண்ட பாருங்க. இந்த பரிசேயர் சதுசேயர்லாம் இருக்காங்கல்ல, அது மட்டும் இல்ல, அந்த ஞானஸ்தானத்தை பார்க்க ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவர் என்ன ஞானஸ்தானம் கொடுக்கறது? எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு ஆபிரகாம் இருக்காரு, எங்களுக்கு ஈசாக்கு இருக்காரு, எங்களுக்கு யாக்கோபு இருக்காரு, எங்களுக்கு ஃபோர் ஃபாதர்ஸ் இருக்காங்க, என்னோட முன்னோர்கள்லாம் இருக்காங்க. இவர் என்ன ஞானஸ்தானம் கொடுக்கறதுன்னு அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப அதை நினைச்சுதான் இவன் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன்னு சொல்லிக்காதீங்க, ஆனா இந்த கல்லுனாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவர் இருக்கிறான்னு சொல்றாரு. பாருங்க, இந்த 2 கூட்டம் இருக்காங்க, பரிசேயர் சதுசேயர். யூசுவலா இந்த பரிசேயர் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப பெருமை பிடிச்சவங்க, சுய
சுயநீதி, செல்ஃப் ரைட்டியஸ்னஸ், அப்படிப்பட்டவங்க. உங்களுக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு கதை இருக்கு தெரியும். ஒரு பரிசேயரும் ஆயக்காரரும் ஜெபம் பண்ணும்போது இந்த பரிசேயர் என்ன சொல்றான், நான் வந்து ரொம்ப பரிசுத்தவான், நான் வாரத்துல 3 தடவை உபாசிக்கிறேன், நான் எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுக்குறேன், ஆனா பின்னாடி வந்து நிக்கிறானே ஒரு ஆயக்காரன், அவனை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லி தன்னை பெருமை பாடுறான். அப்போ ஒரு பரிசேயன் ஒரு பெருமை பிடிச்சவன். சதுசேயர்னு பாத்தீங்கன்னா அவங்க நியாயத்தீர்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப நியாயத்தீர்ப்பே இல்லை, உயிர்த்தெழுதலே இல்லைன்னா அவங்க மனம் போன வாழ்க்கையில வாழ்றவங்க, எதை பத்தியும் கவலைப்படாதவங்க, அப்படிப்பட்ட ஜனங்க. இன்னைக்கு நம்மள வாழ்ற சொசைட்டில இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. செல்ஃப் ரைட்டியஸ், பரிசேயரை போல இருக்கிறாங்க. ரெண்டாவது சதுசேயரை போல இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். எப்படி? கல்லுகளினாலே. இது டைரக்ட் மீனிங்ல கல்லுகள் இல்ல, ஒரு கல்லான இருதயம் உள்ளவர்கள். நீங்க நினைக்கலாம், நம்ம எத்தனையோ நம்ம சொந்தக்காரங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ரட்சிக்கப்படணும்னு. எத்தனையோ நாள் ஜெபம் பண்றோமே, இன்னும் அவங்க ரட்சிக்கப்படலையே, அவங்க இருதயம் எப்படி கல்லா இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனா இருதயம் கல்லான இருதயம் உள்ளவர்களை மாற்ற யாக்கோபின் சர்வ வல்லவர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப சர்வ வல்லவரோட என்ன நமக்காக செய்ய போறாரு? கல்லான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். இந்த வேளையில உங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணிருக்கீங்களோ அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சில சமயம் நீங்க ஜெபம் பண்ணி பார்த்து அப்படியே வெறுத்து போய் ஜெபம் பண்றதையே கூட நிறுத்திருக்கலாம். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், அவங்களுக்கு சந்தோஷமான செய்தி. யாக்கோபின் சர்வ வல்லவர் என்ன பண்றாரு? கல்லான இருதயம் உள்ளவர்களையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்காரு. அப்ப யாக்கோபின் வல்லவர் நமக்கு என்ன செய்ய முடியும்? இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும். கல்லை போல இருதயம் உள்ளவர்களையும், அந்த பரிசேய கூட்டத்தை போல இருக்க அந்த பெருமை பிடிச்சவங்களா இருந்தாலும், அந்த எதை பற்றியும் கவலைப்படாத சதுசேயரை போல இருந்தாலும், எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும், உங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, உங்களுக்கு சுத்தி இருக்க உங்க நண்பர்கள் ரட்சிக்கப்படனாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க ரொம்ப நாள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஆண்டவரே இவங்களை ரட்சிக்கணும், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த யாக்கோபின் வல்லமை உள்ள தேவன் என்ன பண்ண வல்லவர்? அந்த ரட்சிக்கப்படாத அந்த கல்லான இருதயத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நீங்க இன்னைக்கு கவலையே பட வேண்டாம், விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நீங்க கல்லுகளினாலே இந்த ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமை உள்ள தேவன், இந்த கல்லை போல இருதயம் உள்ள இத்தனை பேருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என் குடும்பத்துல இத்தனை பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்படவே இல்லையே. என் சொந்தக்காரங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மகனுக்காக ஜெபம் பண்றேன், என்னோட மனைவிக்காக ஜெபம் பண்றேன், என்னோட புருஷனுக்காக ஜெபம் பண்றேன், என்னோட மாமியார் மாமனாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பத்துல இத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே, ஒரு பெருமையான இருக்காங்களே, ஒரு பரிசேயரை போல, அப்புறம் சதுசேயரை போலையும் எதை பத்தி கவலைப்படாதவங்களா இருக்காங்களே நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த யாக்கோபின் வல்லவர் என்ன செய்ய முடியும்? அவர்கள் எல்லாம் ரட்சிக்க முடியும். அப்ப நீங்க விசுவாசத்தோடு இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. யாக்கோபின் வல்லவர் உங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்க முடியும். நீங்க இவங்க ரட்சிக்கப்படலன்னு சொல்லி இன்னும் இவ்வளவு நாள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? யாக்கோபின் வல்லவர்கிட்ட விட்டுருக்க. அப்ப he is able to make your children from stone. அப்ப யாக்கோபின் வல்லவரால் என்ன செய்ய முடியும்? அவர் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்க முடியும். இந்த உலகத்துல ரட்சிப்பு தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்னோட வாழ்க்கையில நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? உங்களுக்கு எல்லாம் எப்படி? இப்ப நம்ம படிச்சிருந்தாலும், நல்ல வேலை செஞ்சாலும், ஒரு வீடோ ஒரு காரோ, நீங்க எந்த பதவியில இருந்தாலும், எந்த பொசிஷன்ல இருந்தாலும், அதெல்லாம் உலகத்தோட ஒரு நாள் போயிடும். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு அழியவே அழியாது. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு தான் கடைசி வரைக்கும் நிற்கும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் நம்ம ரட்சிச்சிருக்காரு, ஆண்டவருடைய ரத்தத்தால நம்ம கழுவப்பட்ட பிள்ளைகள். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப அந்த பெரிய ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை கொடுக்க நம் தேவன் வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. உங்களை எல்லாம் ரட்சித்த தேவன். அதே போல நீங்க யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ உங்க குடும்பத்தாரையும் ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப யாக்கோபின் வல்லவர் எதை செய்ய முடியும் உங்களுக்கு? கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ணக்கூடிய வல்லவர், கல்லை போல இருதயம் உள்ள ரட்சிக்கப்படாத உங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க முடியும். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே கர்த்தர் உங்க ஜீவித்துல நிறைவேற்றுவார். அப்ப யாக்கோபின் வல்லவர் முதலாவது என்ன காரியத்தை செய்ய முடியும்? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்க முடியும். He is able to make a children from stone. இந்த வேளையில எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணலாமா? நீங்க இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களெல்லாம் இந்த வேளை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா, யாக்கோபின் சர்வ வல்லவர் இந்த வேளையிலே நிச்சயமா ஒரு விடுதலை தர, உங்களை ரட்சித்தது போல அவங்களே ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்.
நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அப்ப யாக்கோபின் வல்லவர் உங்களோட நம்ம யாருக்காகலாம் ஜெபம் பண்றோமோ அவங்கள ரட்சிக்க வல்லமையுள்ளவர் இருக்கார். இன்னும் வேற என்னென்னலாம் செய்ய முடியும் யாக்கோபின் வல்லவரால? ரெண்டாவது காரியம் எபேசியர் 3:20-21. எபேசியன் சாப்டர் 3:20-21 நானே வாசிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எத்தனை பேர் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிருக்கீங்களோ தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாஸ்டர் இந்த வசனத்தை உங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லன்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. வல்லவர் இல்லையே பாருங்க, வல்லவர் இருக்கு. இது ரொம்ப சபையிலே நாம் இந்த வசனம் சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. இதை பாருங்க, நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மேலாக பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். இந்த யாக்கோபின் வல்லமையுள்ள தேவன் யாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ அது மட்டும் இல்ல, அதுக்கு மேலாவே செய்ய வல்லமையுள்ளவர். இந்த வசனத்தை எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு பேர் தானா? இவ்வளவு பேர் தான். மற்றவங்க இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணதே இல்லையா? பாருங்க, இது வரைக்கும் பண்ணலன்னா பரவாயில்ல. இந்த எபேசியர் 3:20 யாரும் மறக்கவே கூடாது. இங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நீங்க என்னென்னலாம் நினைச்சிருக்கீங்கன்னு, நீங்க என்னென்னதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் நீங்க நினைக்கிறது மட்டும் இல்ல, நினைக்கிறதுக்கு மேலாவே செய்வாரு. நீங்க ஜெபம் பண்ணது மட்டும் இல்ல, ஜெபம் பண்றதுக்கு மேலாவே ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவர். பாருங்க, he is able to do something more than you are asking and thinking. நீங்க வேண்டிக் கொள்றதுக்கு மேலாகவும் நினைக்கிறதுக்கு மேலாகவும் செய்ய வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எப்படி நம்ம வாழ்க்கையில இது கிரியை செய்யும்னா, பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் அந்த வசனத்துல என்ன இருக்கு? கிரியை செய்ய நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. அந்த வல்லமை எப்படி கிரியை செய்யும்? நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது மட்டும்தான் அது நமக்குள்ள கிரியை செய்யும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு இது நடக்குமா நடக்காதா? நடக்காது. அந்த மாதிரி நினைச்சா அது நடக்காது. நம்ம என்ன பண்ணும்? நான் ஜெபம் பண்ணிட்டேன், கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு, அதை நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணும்? விசுவாசிக்கணும். ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நிச்சயம் நடக்கும், நிச்சயம் இது எனக்கு கிடைக்கும், கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டுட்டாரு அப்படின்ற ஒரு முழு விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசமே இல்லாம சரி ஏதோ ஜெபம் பண்ணிட்டோம், நடந்தா நடக்கட்டும், நடக்கட்டா போட்டும், அந்த மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. முழு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். அதான் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. அந்த வல்லமை நம்முடைய விசுவாசத்தின் மூலமா தான் வெளிப்படும். பாருங்க, இந்த யாக்கோபின் சர்வ வல்லவர் நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மேலாக செய்வாரு. இதுக்கு ரெண்டே எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன் பாருங்க. முதலாவது உங்களுக்கு தெரியும், 1 சாமுவேல் 9:20 நான் வாசிக்கிறேன். இங்க 1 சாமுவேல் 9:20 நம்ம சவுலை பத்தி வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். சவுலோட அப்பாவோட கழுதை காணா போயிடுச்சு. இவர் சவுல் என்ன பண்றாரு? அந்த கழுதையை தேடிட்டு சாமுவேல்கிட்ட போறாரு. அப்ப சாமுவேல் சொன்ன வார்த்தை தான். அப்ப சவுல் என்ன நினைச்சிட்டு போறாரு? சவுலோட திங்கிங்லாம் என்ன? ஐயோ, கழுதை கிடைக்கணும், நம்ம அப்பாவோட கழுதை கிடைக்கணும், நம்ம அப்பாவோட கழுதை கிடைக்கணும், இது ஒண்ணுதான் அவர் நினைச்சாரு. அவர் என்னெல்லாம் அதே தான். மை ஃபாதர் டாங்கி ஷுட் பி ஃபவுண்ட், மை ஃபாதர் டாங்கி ஷுட் பி ஃபவுண்ட், அது ஒன்னே தான் அவர் மனசுல இருந்துச்சு. அதை நினைச்சுட்டா யார்கிட்ட போறாரு? சாமுவேல்கிட்ட போறாரு. ஆனா சாமுவேல் என்ன சொல்றாரு? கழுதையை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, கழுதையெல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவோ. இவர் நினைச்சது கழுதை தான். ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலின் ராஜா. பாருங்க, கர்த்தர் சர்வ வல்லவர், எவ்வளவு பெரியவர். இந்த வசனம் அவருக்கே இவர் சொன்னோடனே அவருக்கே புரிஞ்சிருக்காது. என்ன சொல்றாரு இந்த சாமுவேல்? நம்ம கழுதை தேடி வந்தோம், இவர் என்னமோ சொல்றாரேன்னு நம்மளா இருந்தா திருப்பி கேட்டிருப்போம், ஆண்டவரே இது என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியாம நிக்கிறாரு. கடைசியில இவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? ஐயோ, நான் எங்க அப்பாவே ரொம்ப சின்ன கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், அதுலயே நாங்க ரொம்ப சின்ன குடும்பம், நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு யோசிச்சாரு. பாருங்க, இவர் நினைச்சது கழுதையே தேடி போனது, அவர் மனசுல இருந்ததெல்லாம் கழுதை. ஆனா கர்த்தர் செஞ்சது இஸ்ரவேலின் ராஜா. அப்ப யாக்கோபின் சர்வ வல்லவர் யாரு? நம்ம நினைக்கிறதுக்கும் மேலாக செய்கிற தேவன். நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஆனா நல்லதை நினைக்கணும். நம்ம நினைக்கும் போது
கர்த்தருக்கு சித்தத்தின் மையத்துல நம்ம நினைக்கணும். வேற எந்த கெட்ட காரியத்தையும் தீமையான காரியத்தையும் நினைக்க கூடாது. நல்ல காரியத்தை நம்ம நினைக்கும் போது, நல்ல ஆண்டவர் சித்தத்துக்குள்ள நினைக்கும் போது அதை அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு நிறைவேற்ற வல்லமையுள்ள இருக்கிறார். நம்ம நினைக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு வேண்டிக் கொள்றதுக்கு மேலாகவும், நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மேலாகவும் எப்படி இந்த சவுலுக்கு செஞ்சாரோ அதே போல சர்வ வல்லவர், யாக்கோபின் வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், நீங்க நினைக்கிறதுக்கு மேல செய்ய முடியும். இந்த வசனத்தை நீங்க யாரும் மறக்கக்கூடாது. நல்ல இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நல்லா ஜெபம் பண்ணோம். எபேசியர் 3:20 நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக செய்ய முடியும். இந்த வேளையில எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ண மூடலாமா? நீங்க இது வரைக்கும் என்னென்னலாம் நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க நினைச்சது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா நம்மளுடைய சர்வ வல்லவர் யாரு, அதுக்கு மேலாவே செய்ய வல்லவர். எல்லா கண்ண மூடி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கேட்கலாமா? ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ காரியத்தை நினைச்சிருக்கோம், எத்தனையோ காரியத்தை நினைச்சு நாங்க கேட்டிருக்கோம். ஆனா என்னுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், நாங்க நினைக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு மேலாகவே பெரிய காரியத்தை செய்யக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நினைக்கிறதுக்கு மேலாக பெரிய காரியத்தை செய்யும்படியாய் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நினைக்கிறதுக்கு மேலாக பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நினைக்கிறதுக்கு மேல செய்ய வல்லமையோடு தான் நம்ம சர்வ வல்லவர் தேவன். அது மட்டும் இல்ல, நம்ம வேண்டிக் கொள்கிறது, நினைக்கிறது மட்டும் இல்ல. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. 1 ராஜாக்கள் 3 9, 10, 11. 1 Kings chapter 3, 9, 10 and 11. இங்க இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாலமோனை பத்தி போட்டிருக்கு. இந்த சாலமோன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாரு? இவரு ராஜாவாகும் போது ஞானத்தை தான் கேட்டாரு. எனக்கு ஞானத்தை தாங்க. இவரு பெரிய ராஜா, நல்லா கேட்டிருக்கலாம். ஆனா இவரு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாரு? ஞானத்தை கேட்டாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்ன ஞானத்தையும் கொடுத்தாரு, ஆனா இவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்தாரு. இவர் கேட்டது ஒரு ஞானம் தான், ஆனா கேட்டதுக்கு மேலாவே நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் யாக்கோபின் வல்லவர் செஞ்சார். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் கேட்டிருக்கீங்க, எத்தனையோ காரியத்தை உங்க லைஃப்ல கேட்டுக்கலாம். எனக்கு இந்த காரியத்துக்காக ரொம்ப நாள் நீங்க ஜாப் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கேட்டது மட்டும் இல்ல, கேட்டதுக்கு மேலாவே செய்ய வல்லமையுள்ள தேவன். நம்ம ஆண்டவர் எப்பொழுது பெஸ்ட்டை தான் தருவாரு. நம்ம கேட்கறத விட பெஸ்ட். லாசருக்கு என்ன கேட்டாங்க? சுகத்தை கேட்டாங்க. ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தாரு. சுகம் பெருசா, ஜீவன் பெருசா? ஜீவன் தான் பெருசு. அப்ப நம்ம கேட்கறது கொஞ்சம் தான் கேட்க முடியும், ஆனா நம்ம கேட்கறதுக்கு மேலாக பெரிய காரியத்தை செய்ய சர்வ வல்லவர் நமக்கு. இதை விசுவாசிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் நீங்க கேட்டீங்களோ, நீங்க கேட்டதையும் தருவாரு. நீங்க கேட்டதுக்கு மேலாக பெரிய காரியத்தை செய்ய நமக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப பாருங்க, he is able to do something more than you are asking and thinking. இந்த சாலமோன் வாழ்க்கையில அவன் கேட்டதுக்கு மேலா செஞ்ச தேவன் உங்க வாழ்க்கையிலும் நீங்க எதெல்லாம் கேட்டிருக்கீங்களோ அதுக்கு மேலா செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ, அந்த சவுல் நினைச்சிட்டு போனதெல்லாம் கழுத, அப்பாவோட கழுத, ஆனா கர்த்தர் சவுலை இஸ்ரவேலின் ராஜாவா மாத்தினாரு. சாலமோன் கேட்டது வெறும் ஞானம். அந்த ஞானத்தை மட்டும் இல்ல, ஐஸ்வர்யத்தை தந்து அந்த சாலமோனை போல இதுவரைக்கும் எந்த ராஜாவும் இல்லை, இன்னமும் இருக்க போறது இல்லைன்னு சொல்றாங்க. அவ்வளோ ஆசீர்வதிச்சு அந்த சாலமோன் கேட்காத ஒரு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்த ஆண்டவர், அந்த சர்வ வல்லவர், யாக்கோபின் சர்வ வல்லவர், தி மைட்டி ஒன் ஆஃப் ஜேக்கப், நமக்கு என்ன பண்ண வல்லமையுள்ள தேவன்? நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொடுக்கிறதுக்கும் மேலாக பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவர். இந்த வருஷத்தை யாரும் மறக்கவே கூடாது. இந்த எபேசியர் 3:20 இதை வச்சு இன்னைக்கு அப்படியே நீங்க வாக்குத்தத்தமா எடுத்து உங்கள் வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மேலாக பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவன். சரி, இன்னும் யாக்கோபின் வல்லமையுள்ள தேவன் என்ன செய்ய முடியும்? முதலாவது என்ன செஞ்சாரு? He is able to make a children from the stone. அவர் கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர். ரெண்டாவது, யாக்கோபின் வல்லவர் என்ன செய்ய முடியும்? நாம் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மேலாக செய்ய முடியும். He is able to do something more than you are asking and thinking. அடுத்தது மூணாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். இந்த யாக்கோபின் வல்லவர் நமக்கு என்ன செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் 2 தீமோத்தேயு 1:12. 2 தீமோத்தேயு chapter 1:12 நானே வாசிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வசனம் சொல்லி நான் ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இங்கே பாருங்க, வல்லவராய் இருக்கிறார். அப்ப யாக்கோபின் வல்லவர் யாரு?
யாக்கோபின் சர்வ வல்லவர் யாரு? நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. நீங்க எத்தனை பேர் உங்களை லைஃப்பை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை என்னென்ன காரியத்தெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. இஸ் ஏபிள் டு கீப் தட் which you have committed. நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒப்பு கொடுத்துருக்கீங்களோ, உங்க குடும்பத்தோட காரியமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளோட காரியமா இருக்கலாம், உங்களோட வேலை காரியமோ, எந்த காரியத்தை நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கடைசி வரை காத்துக்கொள்ள உண்மையுள்ள தேவனா இருக்காரு. இதை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். இந்த வசனத்தை கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? பாருங்க எவ்வளவு சந்தோஷமான வசனம். நமக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த இந்த சர்வ வல்லவர் யார்? யாக்கோபின் வல்லவர் யார்? என்ன செய்ய முடியும்? கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவன். நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, எந்தெந்த காரியத்தை தான் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்க வாழ்க்கையில, உங்களோட பர்சனல் லைஃப்ல, உங்க ஃபேமிலியில, உங்களோட ஊழியத்துல எதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவர் காத்துக்கொள்ள வல்லவர். இல்ல ஒரு 2 பாயிண்ட் சொல்றேன். முதலாவது எரேமியா 20:12 வசனம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். இதோட கடைசி பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். என்னோட கஷ்டமான சமயத்துலலாம் இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். எரேமியா 20:12, ஜெரேமியா சாப்டர் 20:12. அதோட லாஸ்ட் பாட்டை மட்டும் நான் வாசிக்கிறேன். என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். இதை நம்ம இதில் இங்கிலீஷ் பைபிளில் இது அவ்வளோ கிளியராக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கரெக்டாக இருக்குது. சாட்டி இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா, என்னோட கவலைகளெல்லாம் உங்கள் இடத்தில் திறந்தேன், அந்த மாதிரி மீனிங்கில் வருது. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, என் காரியத்தை உங்கள் இடத்தில் சாட்டி விட்டேன். அப்போ உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமோ, ஏதாவது ஒரு போராட்டமோ, ஒரு பிரச்சனையோ வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? உங்கள் காரியத்தெல்லாம் என்ன பண்ணுங்க? ஆண்டவர் மேலே அப்படியே சாட்டிடுங்க. சாட்டிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்ப உங்களுக்கு வரும் பிரச்சனைய, போராட்டத்தை யார் மேல தள்ளி விட்டுறணும்? ஆண்டவர் மேல தள்ளி விட்டுறணும். கர்த்தரிடத்தில் சாட்டி விட்டேன். இங்க எரேமியா சொல்றாரு இந்த வார்த்தை. எரேமியா ஒரு பயமான சூழ்நிலையில இருக்காரு, ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்காரு. அவருக்கு உயிர்க்கே ஆபத்து, என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த சூழ்நிலை எரேமியா என்ன சொல்றாரு? ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன்ல குழப்பத்தை யார்கிட்ட சாட்டி விட்டுட்டாரு? ஆண்டவர்கிட்ட சாட்டி விடுறாரு. அதே போல உங்க வாழ்க்கையில என்ன கன்ஃபியூஷன் இருந்தாலும், எந்த டிசிஷன் எடுக்க முடியாம இருந்தாலும், ஒரு குழப்பமான சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட குழப்பத்தை யார்கிட்ட சாட்டி விட்டணும்? ஆண்டவர்கிட்ட சாட்டி விட்டணும். ரெண்டாவது, குழப்பம் மட்டும் இல்லை, இன்னொன்று சேலஞ்சு. நம்மளுக்கு எவ்வளோ சவால் வரும், எவ்வளோ சேலஞ்ச் இருக்கும். அந்த மாதிரி சேலஞ்ச் வேலையும் கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்? இந்த யாக்கோபின் வல்லவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? நம்ம அவர்களை ஒப்பு கொடுக்கும் போது அதை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமையுள்ள தேவன். முதலாவது எரேமியா 20:12 நம்ம வாசிச்சோம். எரேமியா எல்லாத்தையும் அவர்கிட்ட சாட்டிட்டாரு. அவர் சாட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13ல அவர் சொல்றாரு பாருங்க. ஜெரேமியா சாப்டர் 20:13, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, அவர் எல்லாத்தையும் கர்த்தர்ட்ட சாட்டி விட்டாரு. அடுத்த வசனம் என்ன நடந்துச்சு? அவர் எளியவனுடைய ஆத்மாவை அவர் காப்பாற்றினாரு, பொல்லாதவர்களின் கைக்கு தப்பிச்சார். பாத்தீங்களா? அப்ப உங்களோட காரியங்கள் எல்லாம் நீங்க ஆண்டவர்ல சாட்டி இருக்கும் போது, என்னென்ன காரியத்துக்காக நீங்க கவலைப்படுறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் மேல சாட்டி இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அவரோட ஆத்மாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்த தேவன். அதே போல உங்களோட என்னென்னலாம் நீங்க குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க போராடிட்டு இருக்கீங்களோ, ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கீங்களோ, எந்த காரியத்துக்கெல்லாம் கவலையா இருக்கீங்களோ, பயமா இருக்கீங்களோ, எல்லா கருத்தையும் யார் மேல சாட்டி விட்டுறணும்? கர்த்தர் மேல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அப்படியே கர்த்தர்ட்ட சொல்லும் போது கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு என்னோட வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்களை செஞ்சாரு. அப்ப நீங்க விசுவாசிக்கும் போது, இந்த வாக்குத்தத்தமா நீங்க எடுத்து விசுவாசிக்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாக்கை அப்படியே நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. He is able to keep you. உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவன். நீங்க என்ன காரியத்துக்காக, என்ன குழப்பத்துக்காக ஜெபம் பண்ணாலும் அந்த குழப்பத்திலேருந்து விடுதலை தர வல்லமையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுடைய
எல்லா குழப்பத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவை தரப்போறாரு. இன்னைக்கு எல்லாரும் கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோட குழப்பமான சூழ்நிலை, என்னோட குழப்பம் இவ்வளவு குழப்பமா இருக்கு, என் வாழ்க்கையில என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த குழப்பத்தை ஏசப்பா உங்க கையில நாங்க ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகள், போராட்டங்களை உம்மிடத்தில் அப்படியே நாங்கள் சாட்டி விடுறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எரேமியாவுக்கு விடுதலை தந்த தேவன், யாக்கோபின் வல்லவர், எங்களுக்கு விடுதலை தர நீர் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசித்து எங்கள் கஷ்டங்களை எல்லாம் உம்மிடத்தில் சாட்டி விடுகிறோம். எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, எங்களுடைய குழப்பத்தெல்லாம் சாட்டி விடுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க உங்களோட குழப்பத்துக்கு கவலைப்படவே வேண்டாம். இந்த குழப்பமான சிச்சுவேஷன்ல, என்ன பண்றதுன்னு தெரியாத சிச்சுவேஷன்ல ஜஸ்ட் என்ன பண்ணிருங்க, உங்க குழப்பத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மேல சாட்டிருங்க. எரேமியா சொன்ன மாதிரி. அப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் மேல சாட்டும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்க வாழ்க்கையில அதை காத்துக்கொள்ள கடைசி வரை உண்மையுள்ள தேவனா இருக்காரு. இஸ் ஃபெய்த்ஃபுல் காட். ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். ஒருவேளை மனுஷர் கைவிடலாம், மனுஷன் நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு மனுஷர் கைவிடலாம், ஆனா நம்ம ஆண்டவர் நம்மள கைவிடவே மாட்டாரு. இது மட்டும் இல்ல, ஒரு குழப்பம் மட்டும் இல்ல, கன்ஃபியூஷன் மட்டும் இல்ல, ரெண்டாவது சேலஞ்ச். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சேலஞ்ச் வரும், சவால் வரும். இந்த சவாலை எப்படி சந்திக்க போறோம்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏசாயா 37:20 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 37:20. ஐசாயா 37:20. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படி எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இது உங்களுக்கு தெரியும், எசேக்கியா ராஜா சொன்ன விண்ணப்பம். அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும், சேவ் மீ. எசேக்கியா கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? சேவ் மீ, ரட்சியும் கேட்கிறாரு. இது யாருக்கு பயந்துட்டு இருக்காரு எசேக்கியா? ஒரு அசிரியா ராஜா இவருக்கு ஒரு என்ன அனுப்புறாரு? ஒரு லெட்டர் அனுப்புறாரு. ஒரு லெட்டர், அது என்ன லெட்டர்? ஒரு த்ரெட்டனிங் லெட்டர், பயமுறுத்தி ஒரு லெட்டர் அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? நீங்க ஜனங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. நீங்க எசேக்கியா ராஜா சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, எங்களுடைய எகிப்துல எங்களை காப்பாற்றின தேவன் எங்களை காப்பாற்றுவாரு அப்படின்னு நீங்க சொல்றதை நம்பிடாதீங்க. அவங்க உங்களை ஏமாத்திடுவான், உங்களை மோசம் தூக்கிடுவான். நீங்க என்ன நம்புங்க, எந்த கைக்கு எந்த ராஜாவும் தப்பிக்க முடியாது, என்ன மீறி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நீங்க எசேக்கியாவை நம்பாதீங்கன்னு சொல்லி ஒரு த்ரெட்டனிங் லெட்டரை கொடுக்கலாம். நம்ம வாழ்க்கையில இது மாதிரி ஒரு த்ரெட்டனிங் லெட்டர் வந்தா நம்ம என்ன செய்வோம்? நம்ம யோசிப்போம், நமக்கு யாராவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய போலீஸ் ஆஃபீஸரை தெரியுமா, யாராவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தெரியுமான்னு யோசிப்போம். ஆனா இந்த எசேக்கியா என்ன பண்ணாரு தெரியுமா? இவர் ராஜா என்ன பண்ணாரு? நேரா அந்த லெட்டரை எங்க கொண்டு வந்தாரு? தேவாலயத்துக்கு கொண்டு வந்து தேவாலயத்துல விரிக்கிறாரு. விரிச்சு ஆண்டவரை ஜெபம் பண்றாரு. இப்ப இந்த எசேக்கியாக்கு முன்னாடி இருக்க சேலஞ்ச், ஒரு பெரிய சேலஞ்சு இந்த லெட்டர். ரெண்டாவது என்ன சேலஞ்சுனா, அந்த அசிரிய ராஜாவோட வார்த்தை. அவனோட வார்த்தை எப்படி இருக்கு? பயமுறுத்துற வார்த்தையா இருக்கு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் உங்களுக்கு 2000 குதிரை தரேன், 2000 ஹார்சஸ் நான் உங்களுக்கு தரேன். நீ அந்த ஹார்ஸை ஓட்டுறதுக்கு ஒரு 2000 ஆளை உன்னால சம்பாதிக்க முடியுமா? அப்படி சம்பாதிச்சுட்டு நீ என்கிட்ட யுத்தம் பண்ணு, நீ ஜெயிக்கிறியான்னு பார்க்கலாம். பாருங்க, எவ்வளவு கேவலமா சொல்றான் பாருங்க. நானே தரேன் உனக்கு 2000 குதிரை தரேன். அந்த 2000 குதிரைய மேல ஏறுறதுக்கு ஆளை கூட உன்னால என்ன பண்ண முடியாது, 2000 பேரை சம்பாதிக்க முடியாது. நீ எப்படி என்கிட்ட யுத்தம் பண்ணுறான்? ஒரு பெரிய சேலஞ்சு. ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் ஒரு சேலஞ்சு, ரெண்டாவது அவனோட வார்த்தை ஒரு சேலஞ்சு. அதே போல உங்க வாழ்க்கையில எத்தனையோ சவாலை சந்திக்கலாம், எத்தனையோ சேலஞ்சஸ் சந்திக்கலாம். இது போல நமக்கு விரோதமா ஒரு லெட்டர் வந்திருக்கலாம், நமக்கு விரோதமான ஒரு காரியம் வந்திருக்கலாம், நமக்கு விரோதமா ஒரு கோர்ட் கேஸ் வந்திருக்கலாம், நமக்கு விரோதமா ஒரு அநியாயமான குற்றச்சாட்டு இருக்கலாம், நம்ம அநியாயமா நம்ம மேல படி சொல்வதலாம். அடுத்தது இன்னொரு பெரிய சேலஞ்ச், அவங்களோட வார்த்தையே நம்மள பயமுறுத்ததா இருக்கலாம். இந்த சவாலை எப்படி நான் சந்திக்க போறேன், இந்த சேலஞ்சை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த எசேக்கியா செஞ்ச காரியம் என்ன? அப்படியே கொண்டு வந்து அந்த லெட்டரை எங்க வச்சுட்டாரு? ஆண்டவர் சமூகத்துல வச்சுட்டாரு. பாருங்க, கடைசியில் என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு தூதன் அசீரியோட பாளையத்துக்குள்ள போனான். அவன் பாளையத்துக்குள்ள போய் என்ன பண்ணிடுறான்? ஒரு தூதன் தான், பெரிய ஒரு சேனை இல்ல, 180,000 பேர் அந்த ஒரு நிமிஷத்திலேயே அழைச்சிடறான். இவன் 2000 குதிரை தரேன், 2000 பேரை கூட உன்னால சம்பாதிக்க முடியாது, எவ்வளவு கேவலமா பேசலாம். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு தூதன் அனுப்பிச்சாரு. அவன் அசீரியருடைய பாளையத்துக்கு போனான். 180,000 பேர் அந்த ஒரே நிமிஷத்துலயே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. கடைசியா இவனோட சாவு பத்தியில எப்படி இருந்துச்சு? இவன் அவங்க பிள்ளைங்களே கொண்டு போட்டாங்க. இந்த அசிரியா ராஜாவை யார் கொண்டு போட்டா? அவங்க சொந்த பிள்ளைகளே கொண்டு போட்டாங்க. அப்ப கர்த்தர் பாருங்க, நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை கடைசி வரை காத்துக்கொள்ள வல்லவர். நம்ம யாக்கோபின் வல்லவர் யாரு? நம்ம என்னென்ன காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ, நமக்கு வர சவால், சேலஞ்சஸ், நமக்கு வர கன்ஃபியூஷன், குழப்பம், எல்லாத்தையும் நிச்சயமா என்ன பண்ணுவார்?
நம்மள வாழ்க்கையில எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துப்பாரு. நான் உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்றாரு. எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொண்டு கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை தருவார். இது எவ்வளவு ஆசீர்வாதமான வசனம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில சேலஞ்ச பத்தி கவலைப்படாதீங்க, ஒரு சவாலை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த சவாலை நான் ஃபேஸ் பண்ணுவேன், இதை எப்படி மேற்கொண்டு வருவேன், நீ கவலைப்பட வேண்டாம். இந்த வேலையில எனக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் இருக்கு, நான் வேலையில எப்படி இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு மேல இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். எப்படி உங்க ஃபியூச்சரை பத்தி ஒரு சேலஞ்ச் இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, நான் எதிர்காலத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்றத பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையில எந்த சவாலா இருந்தாலும், எந்த சேலஞ்சஸா இருந்தாலும், இந்த வியாதி இருக்கே, இந்த வியாதியோட நான் எப்படி சர்வை பண்ண போறேன்னு நினைக்கலாம். உங்களுடைய எல்லா சவாலையும் யார்கிட்ட ஒப்பு கொடுங்க, இந்த எசேக்கியா செஞ்சது போல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது அதை காத்துக்கொள்ள கடைசி வரை வல்லவர். பாருங்க, எனக்கு கர்த்தர் பெரியவர். 3 பாயிண்ட் சொன்னேன், டைம் ஆயிடுச்சு, 3 நிறுத்திக்கிறேன். முதலாவது, கர்த்தர் எதுக்கு வல்லவர்? ரட்சிக்க வல்லவர். நீங்க யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ, he is able to save your children. யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அதை ரட்சிக்க நம்முடைய தேவன் வல்லவர். 2வது, தேவன் என்ன வல்லவர்? நம்ம வேண்டுதலுக்கும் கேட்கறதுக்கும் மேலாக பெரிய காரியத்தை செய்கிறவர். நம்ம வேண்டுதல் கொஞ்சம் தான் இருக்கும், அதுக்கு மேலா செய்வாரு. நம்ம நினைக்கிறது கொஞ்சமா தான் இருக்கும், நினைக்கிறதுக்கு மேலாக செய்ய வல்லவர். 3வது, நாம் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் கடைசி காத்துக் கொள்வார். அப்ப இந்த எரேமியா போல நம்முடைய எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சாட்டிடணும். அதே போல என்ன கன்ஃபியூஷன் சேலஞ்சஸ் வந்தாலும் இந்த எசேக்கியா போல ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது உங்களுடைய எல்லா சேலஞ்சஸ், உங்களுடைய எல்லா கன்ஃபியூஷன்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவாரு. எப்படி ஒரு தூதன் வந்து 180,000 பேரை அழிச்சு ஒரு வெற்றி இந்த எசேக்கியா கிடைச்சதோ, அதே போல உங்க வாழ்க்கையில சேலஞ்சஸையும் கன்ஃபியூஷன்ஸையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, வெற்றி அடைய செய்வாரு. அதனால இன்னைக்கு இந்த ஒரு வாக்குத்தத்தமான செய்தி கேட்போம். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். மைட்டி ஒன் ஆஃப் ஜேக்கப் யாரு? நமக்காக 3 காரியத்தை பார்த்தோம். 3 காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாரு. உங்களோட சேலஞ்சஸையோ சவாலையோ பத்தி, உங்களோட குழப்பத்தையோ கன்ஃபியூஷனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களோட எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட அப்படியே சாட்டிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நடத்துவாரு. நீங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கிறதுக்கும் மேலாக பெரிய காரியத்தை செய்வாரு. நீங்க யாருக்கெல்லாம் உங்க குடும்பத்துக்காக ரட்சிக்கப்படலன்னு நீங்க ஜெபம் பண்றீங்களோ அதெல்லாம் கேட்டு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை தருவாரு. இந்த 3 பாயிண்டா நிறுத்திக்கிற டைம் ஆயிடுச்சு. யாரும் இந்த 3 பாயிண்டா வரக்கூடாது. இந்த 3 பாயிண்டை நினைச்சு தினம் இந்த வாக்குத்தத்தை பிடிச்சு ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, இந்த ஜெபத்தை கேட்டு உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாரு. எல்லாரையும் கண்ண போடலாமா? ஆண்டவரே இயேசப்பா, இன்னைக்கு நாங்க கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, யாக்கோபின் வல்லவர், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லமுள்ள தேவன். நாங்க யாருக்கெல்லாம் ரட்சிக்கப்படன்னு ஜபிக்கிறோமோ அவங்களெல்லாம் ரட்சிக்க நீர் வல்லவர் ஆண்டவரே. 2வது, நாங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக பெரிய காரியத்தை செய்கிற தேவன். எங்க வாழ்க்கையில நாங்க எத்தனையோ காரியத்தை நினைச்சிருக்கோம் ஆண்டவரே, எத்தனையோ காரியத்தை வேண்டியிருக்கோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு வெற்றியை தரும்படியா ஜெபிக்கிறோம். அடுத்து கடைசியா 3வது, நாம் எதெல்லாம் ஆண்டவரே உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்தனோ அதையெல்லாம் நிறைவேற்ற நீங்கள் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே என்று கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்குற. கர்த்தாவே, எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த 3 வசனத்தை வாக்குத்தத்தத்தை வைத்து நீங்க தினம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.